என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 13. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். ஈஸ்வரின் வீடு வந்து சேரும் வரை சுடர்விழி உறங்கவில்லை. ஏதோ சிந்தனையிலேயே மூழ்கி இருந்தாள். இடையிடையே அவள் நினைவுகள் வேறு ஏதோ உலகத்திற்கு சென்று திரும்புவது போல் ஈஸ்வர் உணர்ந்தான். சில சமயங்களில் அவள் முகத்தில் கோபம், சில சமயங்களில் சோகம், சில சமயங்களில் கசியும் கண்ணீர், சில சமயங்களில் அவள் ஓரப்பார்வை ஈஸ்வர் மீது. இப்படியே தொடர்ந்த பயணம் முடிவடையும் போது காலை 8 மணி ஆகிவிட்டது. கார் வீட்டு வாசலை எட்டும் போது அவள் முகத்தில் கட்டுக்கடங்காத கோபம். கார் நின்றதும் காரின் கதவை வேகமாக திறந்து கொண்டு வெளியே இறங்கியவள் அதே வேகத்தோடு வீட்டிற்குள் நுழைந்தாள். சித்தி! அவள் கோபமாக கத்த, அவளது அந்த குரலை கேட்டு வியந்து போன அவளது அம்மா அவரது அறையிலிருந்து வெளியே வர சுலோச்சனாவும் வியப்போடு மாடியிலிருந்து எட்டி பார்த்தாள். சுடர், வந்துட்டீங்களாமா என்று கேட்ட அம்மா. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோபம்? அம்மா, நீ என்னன்னு கூப்பிட்ட? சித்தினா? ஆமா, சித்தின்னு தான் கூப்பிட்டேன். அவள் கூறியதை கேட்டு விழி நிறைந்த அம்மா அக்னி என்று அழைக்க, ஆமா, நான் மறந்து போன என்னுடைய கடந்த காலங்கள் முழுசா இல்லாட்டி கூட ஒரு 90% எனக்கு நினைவு வந்துடுச்சு. முழுசா நினைவு வந்திருந்தா நீ என்ன சித்தின்னு கூப்பிட்டு இருக்க மாட்ட. முழுசா நினைவு வரலதான். ஆனாலும் நீங்க சொன்னதோட பொருள் எனக்கு புரியாம இல்ல. நான் நீங்க பெத்த பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் கந்தனப்பா காமாட்சி அம்மாவுக்கு நீங்க என்னை எப்ப தூக்கி கொடுத்தீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் அவங்க பொண்ணாயிட்டேனே. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அது முடிகிற வரைக்கும் நான் உங்களை சித்தின்னு கூப்பிடதான் ஆசைப்படுறேன். அம்மானை கூப்பிட்டா என்னுடைய அப்பா அம்மா மரணத்துக்கு காரணமானவங்களை மன்னிச்சிடுவேனோன்னு ஒரு பயம். இதற்கிடையில் ஈஸ்வர் வந்து விட்டான். சுடர்விழி ஓர பார்வையால் அவனை பார்த்தபடிதான் அந்த கடைசி வார்த்தையை கூறினாள். சுடர், உங்க அப்பா அம்மா மரணத்துக்கு என்னுடைய அப்பா காரணம்னு நீ நினைச்சா அவர் இப்ப உயிரோட இல்ல. அப்புறம் நான் அவருடைய மகனானதால மட்டும் நீ என்ன தண்டிக்கிறது அநியாயம். உங்க அப்பா அம்மா மரணத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல நான் காரணமா இருந்தா நீ என்ன கொலை கூட செய்யலாம். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா இப்படி எந்த தப்பும் செய்யாத என்ன தண்டிக்கிறது நியாயம் உனக்கு தோணுதா? கோபமாக ஈஸ்வரை பார்த்தவள், இப்படியெல்லாம் பேசி என்னுடைய மனசை உங்களால மாத்த முடியாது ஈஸ்வர். உங்களுக்கான தண்டனைய நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். நாம இனி கோர்ட்ல சந்திக்கலாம் என்று கூற, எதுவும் புரியாமல் அவளையும் ஈஸ்வரையும் மாறி மாறி பார்த்த அம்மா, இங்க என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே புரியல என்று கூற, சித்தி, நாம முதல்ல இந்த கொலைகாரன் வீட்டுல இருந்து வெளியே போயிடலாம். மத்தத நான் அப்புறமா உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். கொலைகாரனா? கோபமாக கேட்ட ஈஸ்வர், நான் நல்லவங்க யாரையும் கொன்னதில்ல. அதுலயும் உனக்கு சொந்தமான யாரையும் நான் கொன்னதில்ல. அப்படி இருக்க என்ன நீ எப்படி கொலைகாரன்னு சொல்லலாம்? உங்க அப்பா கொலைகாரன் தானே. நீங்களும் உங்களுக்கு வேண்டாதவங்களை கொலைதானே செய்வீங்க. நான் உங்ககிட்ட வாக்குவாதம் செய்ய எல்லாம் விரும்பல. சுலோ என்று கத்தினாள். வேகமாக மாடி இறங்கி வந்தாள் சுலோச்சனா. அவளை கண்டதும், உன்னுடைய திங்ஸ் ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. இப்பவே நம்ம இங்க இருந்து கிளம்புறோம். அப்பாவுக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டேன். அப்பா இப்ப வந்துடுவாரு. நாம நம்ம வீட்டுக்கு போலாம். சுடர், அந்த சூரன்? அம்மா ஏதோ கூற வர, சூரன் எனக்கு இல்லம்மா, அதாவது நமக்கில்ல. இதோ நிக்கிறாரே ஈஸ்வர், இவருக்குதான் எதிரி. இவரு எனக்கு எதிரின்னு சூரனுக்கு தெரியும் போது நான் சூரனுக்கு எதிரி இல்லைன்னு அவனுக்கு புரியும். சூரனோட கூட்டு சேர்ந்து நான் இவரை பழி வாங்க முடியும்னா அதுக்கும் நான் தயங்க மாட்டேன். சுடர்விழி கூறிய வார்த்தைகள் ஈஸ்வருக்கு பிடிக்கவில்லை. சுடர், நான் உன்கிட்ட சாஃப்டா நடந்துக்கிறதால நான் எப்பவும் இப்படிதான்னு நீ நினைச்சா அது உன்னுடைய தப்பு. நீ என்ன பழி வாங்க சூரனோட கூட்டு வச்சுக்கிட்டா சூரன் மாதிரியே நீயும் எனக்கு எதிரிதான். நான் என்னுடைய எந்த எதிரிகிட்டையும் சாஃப்டா நடந்துகிட்டதா சரித்திரமே இல்ல. அதையும் நீ நினைவுல வச்சுக்கிட்டா நல்லது. அப்புறம் செய்யாத தப்புக்குதான் நீ இப்ப என்ன தண்டிச்சிட்டு இருக்க, அதையும் மறந்துடாத. நான் எதையும் மறக்கல ஈஸ்வர். நீ எல்லாத்தையும் மறந்துட்ட சுடர். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நினைவுகள் உனக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்பவும் திரும்பாத அந்த நினைவுகளுக்குள்ள இப்ப நீ தெரிஞ்சுக்கிட்ட உண்மைகளை விட கொடூரமான உண்மைகள் மறைஞ்சு கிடக்கலாம். அன்னைக்கு எதிரியா நினைக்கிற நான் தான் உனக்கு நண்பனா தெரிவேன். ஆனா அந்த நேரம் நீ நட்புக்காக நீற்ற கைய நான் நட்போட பிடிச்சுக்கணும்ன்ற அவசியமும் இல்ல, கட்டாயமும் இல்ல.
அதையும் நீ நினைவுல வச்சுக்கிட்டா நல்லது. எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சா ரொம்ப நல்லது. அலட்சியமாக ஈஸ்வரை பார்த்தவள், நான் ஒரு அடி எடுத்து வச்சுட்டா அடுத்த அடியையும் முன்னாடிதான் எடுத்து வைப்பேனே தவிர பின்னாடி எடுத்து வைக்க மாட்டேன். அது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு நான் நம்புறேன். சிரித்தவன், அந்த அடிகள் எல்லாத்தையும் அன்னைக்கு நீ எடுத்து வச்சனா அது எனக்காகன்றதையும் நீ மறக்கலன்னு நான் நம்புறேன். சாரி ஈஸ்வர், அந்த அக்னி இறந்து 10 வருஷம் ஆச்சு. இப்ப இருக்கிற அக்னி உங்களை சுட்டிடுச்சு சாம்பலாக்க துடிக்கிற அக்னி. எந்த அக்னியும் என்னை எதுவும் செய்யாத, அது உனக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதற்குள் ஆட்டோவின் சத்தம் கேட்டது. சுலோச்சனாவை பார்த்த சுடர், எல்லாத்தையும் எடுத்து வை, புறப்படலாம் என்றாள். சரிக்கா என்றவள் மாடிக்கு செல்ல, வீட்டிற்குள் வந்த சுடர்விழியின் அப்பா, தம்பி நீங்க 2-3 நாள் கழிச்சுதானே திரும்பி வர்றதா சொல்லிட்டு போனீங்க, என்ன ஆச்சு, திடீர்னு திரும்பி வந்துட்டீங்க என்று கேட்டார். அப்பா, நாம நம்ம வீட்டுக்கு போலாம் என்று சுடர்விழி கூற, அவளை புரியாமல் பார்த்த அப்பா, சூரன் என்று ஏதோ கூற வர, அவனை நான் பாத்துக்கிறேன், நாம நம்ம வீட்டுக்கு போலாம். அவள் மீண்டும் கூற, நாங்க நம்ம வீட்டுக்கு போறது சரி, ஆனா நீ. அப்பா, எனக்கு கல்யாணம் மட்டும்தான் ஆகியிருக்கு, நான் உங்க பொண்ணு இல்லேன்னு ஆகல. கணவன் சொல்ற அந்த உறவை வேண்டான்னு நான் சொன்னாலும் அவர் சொன்னாலும் அது வேண்டாம் தான். ஆனா அப்பா அம்மான்ற உறவை, இல்ல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்ற உறவையெல்லாம் வேண்டான்னு சொன்னாலும் அது கடைசி வரைக்கும் அப்படியேதான் இருக்கும். நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ப்பா. ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அவள் அப்பா, சரிம்மா போலாம், நான் உங்ககிட்ட இப்ப எதையும் கேட்கல. ஈஸ்வரை பார்த்தவ, தம்பி நான் இப்ப என்னுடைய பொண்ணு பக்கம் நின்னுதான் ஆகணும், அதுக்காக நான் உங்களை தப்பா நினைச்சிட்டதா அர்த்தம் கிடையாது. இல்ல மாமா, நீங்க சொன்னதுதான் சரி, நீங்க இப்போ சுடர்விழி பக்கம் தான் நிக்கணும், இல்லன்னா அவ உடைஞ்சிடுவா. ஆனா நீங்க இங்க இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி நான் சுடர்விழி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சுடர் பிளீஸ் என் கூட வா. அவன் கூற, தனியா பேச என்ன இருக்கு ஈஸ்வர், நீங்க எந்த தப்பும் செய்யலன்னு சொல்ல போறீங்க, அது எனக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இது தனியா கூட்டிட்டு போய் சொல்ல என்ன இருக்கு. நீங்க தப்பே செய்யாம இருந்தா கூட உங்க அப்பா, அவரை என்னால மன்னிக்க முடியாது, அதனாலேயே உங்களையும் என்னால ஏத்துக்க முடியாது. நான் தனியா பேசணும்னு தானே சொன்னேன், நீயா ஏன் எதையோ கற்பனை பண்ணிக்கிற, பிளீஸ் என் கூட வா என்றவன் அவள் கரத்தை பிடித்து அறைக்குள்ள அழைத்து வந்து கதவை சாத்தி தாழிட்டான். என்ன பேசணும்? தலையை உயர்த்தி அவன் விழிகளை ஆழமாக பார்த்தபடி சுடர்விழி கேட்க, சின்ன வயசுல நீ என்ன சுத்தி சுத்தி வந்த, ஆனா நான் உன்னை கண்டுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் நான் உன்னை கண்டுக்கவே இல்லை. நீ என்னுடைய காதலுக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கிட்டே தான் என்னை விட்டு பிரிஞ்சு போன. அது இப்பவும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்கு. அதை இப்ப நினைக்கும் போது கூட என் கண்ணுல ரத்தம் தான் வருது. என்னை விட்டு நீ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா உன்னை என்னுடைய மனசு ஏத்துக்கிற ஒரு தருணம் வந்தது. உன்னை நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த தருணம், உன்னையும் உன்னுடைய காதலையும் அதோடைய ஆழத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த தருணம், உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு என்னுடைய மனசு ஆசைப்பட்டது. ஆனா முடியல. அந்த பாசத்தை காதல ஆசையை நான் உனக்கு உணர்த்தாம போனா அது தப்பாயிடும் என்று கூறியவன் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்து அவள் நெற்றியில் அழுத்தி முத்தமிட்டு, உன்னுடைய காதல அதோட ஆழத்தை நான் புரிஞ்சுக்காம போனதுக்கு என்ன மன்னிச்சிடு, ஐ லவ் யூ அக்னி என்றான். அவனது இந்த வார்த்தை அவள் இதயம் வரை ஊடுருவி சென்று அவளது விழிகளை நினைத்தது. மெல்ல அவளை விடுவித்தவன், இனி நீ போலாம், எங்க போக விரும்புறியோ அங்க போலாம். வழிந்த கண்ணீரை துடைத்தவள் அவனை ஏறிட்டு கூட பாராது அறையை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். ஒரு எந்திரமாக நடந்து சென்று அவள் அப்பா ஆட்டோவில் ஏறிக்கொள்ள, அவளது அம்மாவும் தங்கையும் அவளோடு வந்து ஏறிக்கொள்ள ஆட்டோ அங்கிருந்து புறப்பட்டது. ஈஸ்வர் வாசல் வரை வந்து கையசைத்து அவர்களை வழி அனுப்பினாலும் சுடர்விழி அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆட்டோ ஈஸ்வர் கண்ணை விட்டு மறையும் போது சுடர்விழிக்கு பழைய நினைவுகள் திரும்பாமலே இருந்திருக்கலாம் என்று ஈஸ்வருக்கு தோன்றியது. அவனை உயிராக நினைத்து சுற்றி சுற்றி வந்த அந்த சுடர்விழி இல்லை, அக்னி அவன் கண் முன் வந்து நின்றாள். அப்போது ஈஸ்வர் தேனூற்றில் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான். நண்பர்களோடு அவனது சைக்கிளில் தான் பள்ளி சென்று வருவான். அவனது அத்தை மகள் பாரிஜாதமும் அவனது பள்ளியில் தான் 8ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவளும் அவனோடு அவனது சைக்கிளில் தான் பள்ளிக்கு சென்று வருவாள்.
ஈஸ்வரின் அப்பா ஹரிதாஸ் அப்போது சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவனது அப்பா ஒரு காவல் அதிகாரி என்று அவன் யாரிடமும் சொன்னதில்லை. மிகவும் கண்ணியமான நேர்மையான ஒரு அதிகாரி ஆனதாலேயே அவர் அதிகம் விடுப்பு எடுத்துக் கொள்வதில்லை. ஈஸ்வருக்கு விடுமுறை வரும்போது அம்மாவும் ஈஸ்வரும் அவனது அப்பாவோடு சென்று தங்கிவிட்டு வருவதுதான் வழக்கம். ஈஸ்வரின் அத்தை பூர்ணிமா அவனது வீட்டின் அருகில்தான் குடியிருக்கிறார். ஈஸ்வர், நீ இப்ப சின்ன பையனா இருக்க, அதனால அத்தை சொல்றதெல்லாம் தட்டாம அப்படியே கேக்குற. ஆனா நீ பெரியவன் ஆனாலும் அத்தை பேச்சதான் கேட்கணும். நான் கை காட்டுற பொண்ணதான் நீ கட்டிக்கணும் என்று அடிக்கடி அத்தை கூறும்போது ஒரு முறை, நீ பெருசா யார கை காட்டிட போற, உன்னுடைய பொண்ணு பாரிஜாதத்தை தானே கை காட்டுவ என்று பாட்டி குறும்பாக கேட்கும் போது ஈஸ்வருக்கு கூட அப்படித்தான் தோன்றியது. பாரிஜாதத்தின் மீது அவனுக்கு அப்படி ஒரு ஆசையோ காதலோ எதுவும் இல்லைதான். ஆனால் அத்தை கை காட்டும் பெண் அது பாரிஜாதமாக இருந்தாலும் அவனுக்கு சம்மதம்தான். அவனுக்கு அத்தை என்றால் அப்படி பிடிக்கும். கண்டிப்பா அத்தை, நீங்க யார கை காட்டுறீங்களோ அந்த பொண்ணையே கட்டிக்கிறேன் என்று அவனும் கூற, ஒரு நாள் என்னுடைய கையில அடிச்சு சத்தியம் பண்ணு, நான் கை காட்டுற பொண்ணதான் கட்டிப்பேன்னு அத்தை கேட்க யோசிக்காமல் அவனும் சத்தியம் செய்து கொடுத்து விட்டான். இப்படி ஒரு சூழலில் தான் தேனூற்று காவல் நிலையத்தில் கந்தன் என்ற ஹெட் கான்ஸ்டபிள் இடமாற்றமாகி வந்து சேர்க்கிறார். அவருக்கு ஒரே மகள்தான் அக்னி. அவளும் ஈஸ்வர் பயிலும் பள்ளியில் தான் சேர்க்கப்பட்டாள். முதன் முறை ஈஸ்வரும் அவளும் அந்த பள்ளியில் சந்தித்துக் கொண்ட அந்த நிகழ்வை யாராலும் மறக்க முடியாது. ஈஸ்வரால் அதை மறக்கவே முடியாது. பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.